வணக்கம். உங்க கார்ல இருக்கிற அதே இன்ஜின்ல இன்னும் கொஞ்சம் அதிக பவர், இன்னும் கொஞ்சம் நல்ல மைலேஜ் கொண்டு வர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்குத்தான் ECU ரீமேப்பிங் இருக்கு. ஆனா இது வெறும் சாஃப்ட்வேர் சேஞ்ச் இல்ல பாஸ். சரியா பண்ணினா ராக்கெட் மாதிரி போகும். தவறா பண்ணினா இன்ஜின் நேரா காலி. அதனால தான் இன்னைக்கு ஸ்கிராச்ல இருந்து எப்படி சேஃபா ஒரு டியூனர் ஆகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கார் கோடிங் உலகத்துக்குள்ள போவோம். 1. அடிப்படை ரகசியம். இன்ஜின் சுவாசம். ஒரு இன்ஜின் ஓடுறது 3 விஷயத்தால தான். ஏர், ஃபியூவல், இக்னிஷன். இந்த மூணையும் ECU எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சிக்காம ரீமேப் பண்றது கண்மூடித்தனமா சர்ஜரி பண்ற மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஜின் பேசிக்ஸ் கிளியர். 2. சரியான டூல்ஸ் இல்லனா கேம் ஓவர். ரீமேப்பிங் கத்துக்கணும்னா முதல்ல தேவையானது ரைட் டூல்ஸ். கெஸ், கேடாக், ஆட்டோ டியூனர் இதெல்லாம் ஒரு பாலம் மாதிரி. லேப்டாப்ல இருக்கும் டேட்டாவை கார் ECUக்குள்ள கொண்டு போக. சீப் க்ளோன் டூல்ஸ் யூஸ் பண்ணினா ECU டெட் ஆகிற சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால குவாலிட்டி டூல் தான் முதலீடு. 3. சாஃப்ட்வேர் உலகம். WinOS பயம் வேண்டாம். WinOS ஓபன் பண்ணும்போது முதல்ல எல்லாருக்கும் சேம் ஃபீலிங். இது என்னடா ஏலியன் லாங்குவேஜ்? ஆனா பயப்படாதீங்க. முதல்ல தேட வேண்டிய மேப்ஸ் பூஸ்ட், ஃபியூவல் பிரஷர், டார்க் லிமிட்டர், ஸ்மோக் லிமிட்டர். இதுதான் ரீமேப்பிங்கோட ஃபவுண்டேஷன். 4. மிக முக்கிய ரூல், உங்க கார்ல பிராக்டிஸ் பண்ணாதீங்க. இதுதான் பிகினர்ஸ் பண்ற பெரிய தவறு. விஸ்பர். முதல்ல ஸ்கிராப் ECU வாங்கி அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. ரீட், ரைட், பேக்கப், ரீஸ்டோர், செக்சம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. செக்சம் தான் உங்க இன்ஜினோட லைஃப் இன்சூரன்ஸ். 5. சேஃப்டி பிளஸ் லீகல் உண்மை. மோஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட். ரீமேப் பண்ணினா பவர் மட்டும் கிடைக்காது, ஹீட் கூட அதிகம் வரும். அதனால கவனிக்க வேண்டியது ப்ராப்பர் கூலிங் இருக்கணும், நல்ல குவாலிட்டி ஃபியூவல் யூஸ் பண்ணணும், சர்வீஸ் இன்டர்வல்ல குறைக்கணும். மேலும் சில இடங்கள்ல இல்லீகல் டியூனிங் ப்ராப்ளம் ஆகலாம். அதனால ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிளா டியூன் பண்ணுங்க. 6. மென்டார் இல்லனா growth ஸ்லோ. யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்து பெர்ஃபெக்ட் டியூனர் ஆக முடியாது. ரியல் லேர்னிங் எங்க நடக்கும் தெரியுமா? ஒர்க் ஷாப் ஃப்ளோர்ல. ஒரு நல்ல மென்டார் கிடைச்சா நீங்க 1 வருடம் எடுக்கிறத 3 மாதத்துல கத்துக்கலாம். 7. ரீமேப்பிங்கோட உண்மையான ஃபீல். ஒரு நாள் நீங்க டியூன் பண்ணின கார் ரோட்ல ஸ்மூத்தா புல்லடிச்சு போகும். அந்த நேரம் புரியும், நீங்க ஓட்டுறது வெறும் கார் இல்ல, உங்க அறிவால உயிர் கொடுக்கப்பட்ட மெஷின். அந்த ஃபீலிங் தனி லெவல். பவர் வேணும், மைலேஜ் வேணும், அது சரி. ஆனா அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இன்ஜின் சேஃப்டி, டிரைவர் சேஃப்டி, ரெஸ்பான்சிபிள் டியூனிங். அதுதான் உண்மையான ப்ரொஃபஷனல். ரீமேப்பிங் பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ரீமேப்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கார் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாதுகாப்பா டியூன் பண்ணுங்க, பாதுகாப்பா ஓட்டுங்க. இது BCS டெக். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.